Hi students, I am very happy to see you in the next class. 10th standard students கான சம்ஸ் இது. ஏற்கனவே half yearly exams வரப்போகுது. முக்கியமான சம்ஸ் இது எந்தெந்த சம்ஸ்லாம் ஆஃப் அண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். நிறைய சம் நம்ம சால்வ் பண்ணா கூட சில சம்ஸ் மேல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். எப்படி அப்படின்னா எல்லா சமயம் நம்ம ஓவர்லுக் பண்ணா கூட சில சம்ஸை மட்டும் நம்ம அதிகமா செஞ்சு பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி வெரி இம்பார்ட்டன்டான சம்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே சில சம்ஸ் வந்து 5 மார்க்ஸ் நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துரும். அப்படிப்பட்ட சம்ஸை பார்க்கலாம். Let's A is equal to set of all natural numbers less than 8. 8 விட கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 1 2 3ல ஆரம்பிக்கும். அது 8 விட கம்மி என்றால் 1 2 3 4 5 6 and 7. 8 வந்து சேர்க்க கூடாது. ஏன்னா என்ன சொல்லிருக்காங்க? 8 விட கம்மியா இருக்கக்கூடிய நம்பர் தான் சொல்லிருக்காங்க. அப்புறம் B the set of all prime numbers less than 8. prime numbers-னா தெரியும். ஒன் டேபிள்லையும் அதோட டேபிள்ல மட்டும் வரக்கூடிய நம்பர்ஸ். எப்பவுமே 1 வந்து நம்ம அதுல அவாய்ட் பண்ணிடணும். 1 தவிர 2 3 4 கிடையாது. ஏன்னா 4 2 டேபிள்ல வரும். 5 and 7 less than 8 தான். ஸோ 8க்கு கீழே prime numbers எல்லாம் எழுதியாச்சு. And the set C, the set of all even prime number. ஈவன் நம்பராகவும் இருக்கணும், prime நம்பராகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட நம்பர் வந்து எக்ஸாக்டா 2 மட்டும்தான். எக்ஸாக்டா 2 மட்டும் தான். என்ன சொல்லிருக்காங்க? வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. வெரிஃபை என்ன வெரிஃபை பண்ணணும்? A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. அந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். யாருனாலும் 5 மார்க்ஸ் இதுல எடுத்துடலாம். அதனால இந்த சம்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதாவது லெஃப்ட்ல ஒரு கோஆர்டினேட் இருக்கு, ரைட்ல ஒரு கோஆர்டினேட் இருக்கு. இது ரெண்டையும் வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டுக்கு முதல்ல வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரைட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோம்னா சம் இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் A intersection B கண்டுபிடிங்க. A intersection B ன்னா என்ன அர்த்தம்? A க்கும் B க்கும் காமனா இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் 2 காமனா இருக்குது, 3 காமனா இருக்குது, 4 இல்ல, 5 காமனா இருக்குது and 7 காமனா இருக்குது. So intersection B கிடைச்சு. Then A intersection B cross C எடுத்து எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் 2 3 5 7 கிராஸ் C 2 மட்டும் தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யறது அப்படின்னா, இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மும் அங்க உள்ள டேர்ம் கூட நம்ம கம்ப்ளீட்டா மேப் பண்ணணும். ஆர்டர்ட் பேர் மாதிரி எழுதணும். 2, 2 and 3, 2 எல்லா டேர்மையும் மேப் பண்ணிருக்கேன். 5, 2 and 7, 2. நம்ம கிராஃப் ஷீட்ல வந்து பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றதுக்கு யூஸ் பண்றல அந்த கோஆர்டினேட்ஸ் தான் இவங்க எல்லாரும். இவங்கள ஆர்டர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சாச்சு. A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது சரியா படிக்காம இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. ஆர்டர் பேர்ல எழுதணும். இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த டேர்ம், செகண்ட் டேர்ம் அந்த டேர்ம், இப்படி ஒவ்வொரு டேர்ம். இதுக்கு அடுத்து வரும்போது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. Then right hand side. Right hand side என்ன இருக்கு? A cross C intersection B cross C. Okay, right. First A cross C கண்டுபிடிக்கணும். எடுத்து எழுதுங்க. What is A? 1, 2, 3, 4, 5, 6 and 7. Cross C வந்து just 2. A cross C தானே? ஆமா. ஸோ அதே மாதிரி மேப் பண்ணுங்க. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. A cross C கிடைச்சாச்சு. அதே போல B cross C
SB 2 3 5 and 7 cross C வந்து that is 2. similarly map பண்ணுங்க 2, 2 3, 2 5, 2 and 7, 2. Right. அப்புறம் இது கண்டுபிடிச்சாச்சு, இதையும் கண்டுபிடிச்சாச்சு. தென் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும். A cross C இன்டர்செக்ஷன் B cross C. ரெண்டுக்கும் காமன் இருக்கிறத பாருங்க, இதையும் காமன் இருக்கிறத பாருங்க. ரெண்டுலையுமே 2, 2 இருக்குதா? 2, 2 இருக்குது. 3, 2 இருக்குதா? ஆமா, 3, 2 இருக்குது. அண்ட் 5, 2 இருக்குதா? ஆமா, 5, 2 இருக்குது. நெக்ஸ்ட் 7, 2 இருக்குதா? ஆமா, 7, 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 2 பாருங்க, ஈக்குவல் இருக்கா? 2, 2 3, 2 5, 2 7, 2. அதுங்களா ஈக்குவல் வந்துருச்சா? அவ்வளவுதான். எப்படி எழுதுறது? From equation 1 and 2 பார்க்கும்போது A intersection B cross C is equal to A cross C intersection B cross C is thus proved. அவ்வளவுதான். Is thus sum is over. ரொம்ப சிம்பிளான சம். இந்த சம்ஸ் வந்து என்ன செஞ்சிடணும்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக ஒரு முறை 2 முறை செஞ்சு பார்த்துக்கிடணும். சில பேர் எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போவீங்க அங்கே போய் எக்ஸாம்ல. ஸோ டேக் யுவர் பென் அண்ட் பென்சில், டேக் ஆல்சோ யுவர் பேப்பர். நல்லா எழுதி பாருங்க, 1க்கு 2 தடவை எழுதி பார்த்துருங்க. அந்த சம் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஃப்டர் எக்ஸாம்ல அந்த சம் வந்ததுன்னா மிஸ் பண்ணாம ஃபுல் மார்க் எடுத்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், a function f from -5, 9 to real number is defined as follows. Function எங்க இருந்து எங்க போகுது? f of x is a function from closed interval -5, 9 to R real number set is defined as f of x is equal to 6x plus 1 5x square minus 1 3x minus 4 minus 5 less than or equal to x less than 2 and 2 less than or equal to x less than 6 less than or equal to x less than or equal to 9. என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் இது f of -3 plus f of 2 கண்டுபிடிக்க வேண்டும். நம்பர் 2 f of 7 minus f of 1 கண்டுபிடிக்கணும். நம்பர் 3 2 into f of 4 plus f of 8 கண்டுபிடிக்கணும். Number 4 2 into f of -2 minus f of 6 by f of 4 plus f of -2 கண்டுபிடிக்க வேண்டும். Very simple. இதெல்லாம் செட் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான சம்ஸ். இந்த சம் இல்லாட்டாலும் இதுக்கு மாடலா நிறைய சம் வந்து இருக்குது. அந்த சம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சிருக்கு, அந்த 5 மார்க் கொஸ்டின்ல வந்துடவே செய்யுது. ஸோ இந்த மாதிரி சம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், நல்லா செஞ்சு பார்க்கணும். சம்குள்ள போகலாமா? அப்படியே ஓவருக்குலாம் பண்ணக்கூடாது, ரைட்டை எடுத்து எழுதி பார்க்கணும். சரி வாங்க ஃபங்க்ஷன் போவோம். ஃபங்க்ஷன் வந்து எங்க இருந்து எங்க போகுது? க்ளோஸ் இன்டர்வல் -5 to 9ல இருந்து ரியல் நம்பருக்கு போகுது. இந்த ரியல் நம்பர்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரியல் நம்பர்ஸ்னா அது எல்லாத்தையுமே அடக்கும். இன்டீஜர்ஸ், ரேஷனல்ஸ், இர்ரேஷனல்ஸ், இப்படி எல்லா நம்பரையும் சேர்த்த ஒரு பெரிய செட் தான் யாரு? இந்த ரியல் நம்பர் செட். க்ளோஸ் இன்டர்வல் -5, 9னா நம்பர் லைன்ல பார்த்துக்கிட வேண்டியதான்.
-1 -2 -3 -4 -5 இந்த பக்கம் இருக்கும். இங்க 1 2 3 4 5 up to 9 வரை இருக்குன்னு சொல்லுவோம். இந்த 5 முதல் 9 வரை இடையில் உள்ள பல கோடி எல்லா இன்ஃபினிட்டி எல்லா அன்கவுண்டபிள் நம்பர்ஸையும் சேர்த்துரும். இதுல இதுதான் அதுதான் கிடையாது. ஸோ க்ளோஸ் இன்டர்வல்னா -5 வந்துடும், 9 வந்துடும், அதுக்கு இடைப்பட்ட எல்லா நம்பர்களும் வந்துடும். அதுதான் வந்து க்ளோஸ் இன்டர்வல். ஸோ க்ளோஸ் இன்டர்வல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க இதுல இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கண்டுபிடிப்போம். பாருங்க ஃபர்ஸ்ட் f of -3. f of -3க்கு 3 கண்டிஷன் இருக்கு. இந்த 3ல எதை எடுக்குன்னே தெரியாது. -3 இந்த இடத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. இது என்ன சொல்லுது? -5ல இருந்து 2 வரைக்கும். இது என்ன சொல்லுது? 2ல இருந்து 6 வரைக்கும். இது என்ன சொல்லுது? 6ல இருந்து 9 வரைக்கும். இந்த -3 எந்த இடத்துல வரும்? -5க்கும் 2க்கும் இடையில வருமா? நல்லா தெளிவா பாத்துக்கணும். நிறைய பேருக்கு நம்பர் லைனே தெரியாது. -1 -2 -3 -4 -5. ஓகே 1 2 3 4 5 up to 9. 6 7 8 and 9. இப்ப பாருங்க இந்த -3 எங்க இருக்குது? இந்த இருக்குது. -3 யாருக்கு இடையில இருக்கு? -5க்கும் 2க்கும் இடையில இருக்கா? ஆமா. -5 இந்த இருக்கு, 2 வந்து இந்த இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் யாரு இருக்கா? -3 இருக்காங்க. சோ நம்ம இந்த 3ல எதை சூஸ் பண்ணோம்? இந்த தான் சூஸ் பண்ணோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் யார் இருக்கா? 6x + 1. அதை எடுத்துக்கிடுங்க. 6 x-க்கு பதிலா என்ன போடணும்? -3 + 1. So -18 + 1, that is -17. Okay. First f of 3, then f of 2. 2 எங்க இருக்குது? 2 இந்த இருக்குது. 2 எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த பக்கம் இருக்குது. இப்ப இதுவே எடுக்கணுமா இதை எடுக்கணுமாங்கிற ஒரு குழப்பம் வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -5 இன்க்ளூட் பண்ணணும். ஆனா 2 வந்து இன்க்ளூட் பண்ண கூடாது. 2க்கும் முன்ன கட்டி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகுது. ஏன் அப்படின்னா கீழே ஒரு கோடு போடல. less than or equal to அந்த கீழே ஒரு கோடு போட்டா 2 வந்து இன்க்ளூட் ஆகும் இந்த கண்டிஷன்ல. அந்த கோடு போடாததுனால இந்த 2 தவிர அதுக்கு முன்ன உள்ள எல்லா நம்பரும் தான் வருமே ஒழிய 2 வரவே வராது. அப்ப 2 எங்க தான் வரும்? பாருங்க 2 போட்டு கீழே கோடு போட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் 2 வந்து இன்க்ளூட் ஆகுது. அதுக்கான ரிசல்ட் என்னது? 5x² - 1. சோ x-க்கு பதிலா என்ன போடணும்? 2 போடணும். 2² - 1. நல்லா பிரிச்சு நமக்கு எது தேவையோ அதை எடுக்கணும். 5 2² என்ன? 4 - 1. So 20 - 1 19. f of 2 கண்டுபிடிச்சாச்சு. again f of 7 எங்கம்மா இருக்கு? 7 இந்த இருக்குது. எதுக்கு இடையில இங்க வருதுன்னு பாருங்க. இது 2 ஓட முடிஞ்சு போச்சு, இது 6 ஓட முடிஞ்சு போச்சு. அது தேர்ட் கண்டிஷன். இதுதான் 6 to 9. 6ல இருந்து 9 வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸுக்கு நம்ம இதை தான் எடுக்கணும். இந்த இடத்துல தான் யார் வரா? 7 வரா. 7க்கு நம்ம என்ன எடுக்கணும்? 3x - 4. So 3 × 7 - 4. 7 3 so 21 - 4 is equal to 17. f of 7 முடிஞ்சது. again f of 1. f of 1 எங்கம்மா வரும்? 1 இங்க வரும். -5க்கும் 2க்கும் இடையில தான் யார் வருவா? 1 வருவா. சோ எடுத்துடுங்க. முடிஞ்சது. again f of 4. f of 4 செஞ்சிருக்கோமா? செய்யல. f of 4 எங்க மாறும்? -5க்கும் 2க்கும் இடையில வராது. 2க்கும் 6க்கும் இடையில தான் யார் இருப்பாங்க? பாருங்க 2க்கும் 6க்கும் இடையில தான் 4 இருக்கு. சோ நம்ம எடுத்தா இருக்கும். 5 × 4² - 1 is equal to 5 × 16 - 1. 5 × 16 னா 5 6 are 30, 3 80 - 1, it is 79. Okay, then f of 4 முடிஞ்சது. then f of 8 கண்டுபிடிக்கணும். அடிச்சிடலாமா? f of 8 எங்கம்மா வரும்? 6க்கும் 9க்கும் இடையில தான் 8 வரும். ஸோ 3 × 8 - 4 24 - 4 20. Then f of -2 f
f of minus 2 எங்க வரும் minus 5 க்கும் 2 க்கும் இடையில யார் இருப்பா minus 2 இருக்கும் so 6 into minus 2 plus 1 இந்த நம்பர் லைன்ல நம்பரை வச்சு வியூ பண்ணி பார்க்கணும் அப்பதான் யாருக்கு யாருக்கு இடையில வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் minus 12 plus 1 is equal to minus 11 f of minus 12 இருந்துச்சு again f of 6 f of 6 எங்க வரும் இந்த பாருங்க இந்த இடத்துல 6 வராது ஆனா இந்த இடத்துல 6 வருங்க ஏன்னா இங்க less than or equal to போடல இங்க less than or equal to போட்டுருக்காங்க சோ இதுதான் 3 into 6 minus 4 18 minus 4 is equal to 14 f of 6 கண்டுபிடிச்சாச்சு f of 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் f of minus 2 அந்த ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு இந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சு விடுதான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get the answer so first question என்ன கேட்டிருக்காங்க f of minus 3 plus f of 2 f of minus 3 இந்த இருக்கு minus 17 plus what is f of 2 இந்த இருக்குது 19 ஸோ இது ரெண்டையும் சிம்பிள் வேற வேற மாதிரி இருக்கு மைனஸ் பண்ணணும் 19ல 17 போச்சுன்னா 2 பெரிய சிம்பிள் வந்து பிளஸ் தான் ஸோ பிளஸ் 2 இஸ் யுவர் ஆன்சர் தென் f of 7 minus f of 1 f of 7 எங்க இருக்கு இந்த இருக்குது 17 minus f of 1 எங்க இருக்கு இந்த இருக்கு 17 minus 7 10 17 minus 7 10 then third one வந்து 2 into f of 4 plus f of 8 is equal to 2 f of 4 எங்க இருக்கு அந்த இருக்கு 79 f of 8 எங்க இருக்கு அந்த இருக்கு plus 20 so multiply பண்ணா 18 balance 1 7 2 are 14 158 plus 20 that is equal to 178 okay 3 questions க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு fourth one மட்டும் தான் கொஞ்சம் அடிச்சுக்கலாமா f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 2 into f of minus 2 and that is minus 11 minus f of 6 14 again f of 4 79 f of minus 2 is minus 11 minus 11 அவ்வளவுதான் போடுங்க minus 22 minus 14 79 plus into minus 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 11 so 22 minus 14 ரெண்டுக்கு சிம்பல் ஒன்று போல இருந்தா ஆட் பண்ணணும் இருக்கிற சிம்பலை போட்டுட்டு 22 14 ஆட்னா 36 இல்ல 79 11 மைனஸ் பண்ணா 68 அவ்வளவுதான் டிவைட் பண்ணலாம் நினைக்கிறேன் 2 டேபிள் 1 2 8 2 60 3 2 are 6 and 4 2 are 8 again 9 2 are 18 1 2 is 2 7 2 are 14 so answer is minus 9 by 7 so கேட்ட 4 क्वेश्चनக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு ஆன்சர் பண்ணியாச்சு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இந்த சமயம் என்ன செஞ்சுக்கிடுங்க நல்லா செஞ்சு பார்த்துக்கிடுங்க எக்ஸாம்ல அதிகமா வரலாம் ஓகே சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சம்மா find the sum to n terms the series 3 plus 33 plus 333 up to n series up to n terms இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத மாதிரி நிறைய சம் வந்து கண்டிப்பா அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க சோ ஸ்டூடண்ட்ஸ் நிறைய சம் செஞ்சு பார்த்தாலும் இந்த சம்ல வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடிக்கடி செஞ்சு பாருங்க அசால்ட்ட கண்ணுல பார்த்துட்டு போயிடாதீங்க ஒண்ணுக்கு 2 முறை செஞ்சு பார்த்துட்டு போங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த இடத்துல வரும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நீங்க பார்த்துட்டு போயிடக்கூடாது அதுதான் நிறைய புத்திசாலிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து
திமிரா எனக்கு தான் நான் கண்ணாலே பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அப்படி பண்ணிட்டு போயிருந்தீங்க. எக்ஸாம் ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா சம் பாதியில் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் தெரியாது. ஸோ நல்லா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாம் செய்யும். சரி, கொடுத்தது 3 + 33 + 333 அப் டு n டர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாத்துலயுமே வந்து 3 வந்து காமனா இருக்கு. ஸோ காமனா எடுத்தா 3 தூர போச்சுன்னா அந்த இடத்துல 1, 3 தூர போச்சுன்னா அந்த இடத்துல டபுள் 1, அகைன் டபுள் 1 அப் டு n டர்ம்ஸ். இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு வசதிக்காக மேலையும் 9ஆல மல்டிப்ளை பண்றோம். ரிசல்ட் மாறும். அது சரி செய்யறதுக்கு கீழையும் 9ஆல என்ன செஞ்சிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். இருக்கிறது அப்படி கீழே இருக்கு. இந்த n டர்ம்ஸ்ங்கிற வார்த்தையை எழுதிட்டே வரணும், விட்டுறாதீங்க. 9 உள்ள கொண்டு போங்க. இப்போ இந்த 9 வந்து எப்படி எழுதலாம்? 10 - 1 எழுதலாமா? 99 வந்து 100 - 1 எழுதலாமா? சிமிலர்லி 999 வந்து எழுதலாமா? இப்போ பிரிச்சிருக்கேன். 10 100 ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் பிரிச்சு போடும். n டர்ம்ஸ். மைனஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்குதா? ஸோ மைனஸ். இந்த 1 வந்து எத்தனை இடத்துல இருக்கும் பாருங்க. 1 1 1 இந்த n டர்ம்ஸ் வரைக்கும் போகும். 5 டர்ம்ஸ் போச்சுன்னா 5. அந்த அதாவது -1 -2 -3 ஆட் பண்ணி பார்க்கும்போது -5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அங்க n இருக்குது. ஸோ இந்த -1 எல்லா -1 ஆட் பண்ணா யூ வில் கெட் n டர்ம்ஸ் இதுல போடணும். யூ வில் கெட் n. ஆட் பண்ணா n தான் கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ பர்டிகுலரா இதை மட்டும் எடுங்க. இதை மட்டும் டேக் 10 + 100 + n terms. இதை எடுத்துடுங்க. இதை எடுத்தா இதை எப்படி எழுதிக்கலாம்? 10 + 10² + 10³ ப்ளஸ் அப்படியே என்ன செய்யலாம்? n terms எழுதிக்கலாம். இது பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? This is a GP, geometry progression. இந்த geometry progressionல what is the first term எழுதுங்க. It is a GP with first term a is equal to 10 and the common ratio இதுல இருந்து இதை டிவைட் பண்ணணும். 10² / 10 that is 10. இந்த 10 வந்து எப்படி இருக்கு? 1ஓட பெருசா சிறுசா? that is strictly greater than 1. so greater than 1 இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போடுறது. greater than 1 இருக்கும்போது அந்த சீரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன ஃபார்முலா இருக்கு? a × r⁻n - 1/r - 1. what is a? a is 10. what is r? that is -1/9. என்ன செய்யலாம்? இதை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்போ என்ன செய்யறது? ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிடுங்க. now ஈக்குவேஷன் 1 in place அதை எடுங்க. ஈக்குவேஷன் 1 என்னது? 3 + 33 333 up to n terms is equal to நம்மகிட்ட என்ன இருந்தது? இது இருந்தது 3/9 பிராக்கெட்டுக்குள்ள இந்த 10 100 1000 இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 × 10⁻n - 1/9 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் உள்ளதுக்கு நம்ம அதை போட்டாச்சு. பேலன்ஸ் யார் இருக்கா? -n வந்து இருக்கிறது. ஓகே, சார். இப்போ இது உள்ள செஞ்சிருங்க. LCM எடுத்துருங்க. 3/9
10 into 10 power n minus 1 by 9 cross multiplication. Cross multiplication போது minus 9n. அதான் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. இப்போ அடி கொடுக்கலாமா? 1 3 is 3, 3 3 are 9. 1 3 is 3, 3 3 are 9. ஸோ இந்த 9 உள்ள கொண்டு போயிருங்க. 10 into 10 power n minus 1 minus 9n by 9 3s are 27. இந்த 27 பிரிச்சு போடுங்க. 10 into 10 power n minus 1 by 27 minus 9n by 27. 1 9 is 9, 3 9s are 27 is equal to 10 into 10 power n minus 1 by 27 minus n by 3. This is your answer. The sum very very important ma. The sum என்ன செஞ்சிருங்க, ஒன்றுக்கு 2 முறை நல்லா செஞ்சு பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் கேட்டால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. இந்த 3 3 3 3 3 வர மாதிரி 5 5 5 5 5 கூட சம் வரலாம். நிறைய சம்ஸ் மாடலில் வரும், நல்லா செஞ்சு பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேம் அல்ஜிப்ரால ஒரு முக்கியமான சம் இருக்கு. இதையும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, பார்க்கலாம். If 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b is a perfect square, find a and b. Perfect square ஆக இருந்தால் a and b நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் மெத்தட மனசில் வச்சுக்கணும். அதை தான் பேஸ் பண்ணி இது சம் வருது. 2 2 டிஜிட்டா தள்ளுவோமா? 1 2 1 2 9x power 4 தான். ஸோ உங்களோட என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் மேலேயும் போடுறோம். என்ன போடலாம்? 9 இருக்கிறதுனால கெயின் 3 போடலாம், கெயின் 3 போடலாம். 3 3s are 9 வந்துடும். அகைன் x power 4 இருக்கு, பாதி பாதியா x ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா x power 4 கிடைச்சிடும். ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது you will get 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து ஒரு டேர்மை மட்டும் கீழே இறக்கிற கூடாது, செட்டாக தான் கீழே இருக்கணும். பிளஸ் 12x கியூப் பிளஸ் 28x ஸ்கொயர் இறக்கியாச்சு. அகைன் மேல இருக்கக்கூடிய கோஷியன்ட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 into 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர். அதே இதுல ஒரு நம்பர் போடணும், அதே நம்பரை தான் இங்கேயும் போட வேண்டி இருக்கு. அந்த நம்பரை போடுங்க. எப்படி போடுறது? மேல இங்க என்ன இருக்குது? 12 இருக்குது. 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா 12 வரும். ஸோ போட்டு 2. ஸோ கவனிங்கம்மா, 12x கியூப் இருக்குது. இந்த 12க்கு நம்ம என்ன நம்பர் போட்டா கவனிங்க, இங்க 12 இருக்குது, இங்க 6 இருக்குது. 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 12 வரும்? பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா 12 வரும். ஸோ மேலையும் பிளஸ் 2 போடுங்க, கீழையும் பிளஸ் 2 போடுங்க. இதை வச்சு இதை 12 போட்டாச்சு. அகைன் இங்க x ஸ்கொயர் இருக்குது, இங்க x கியூப் இருக்குது. x ஸ்கொயர் கூட எதை மல்டிப்ளை பண்ணா x கியூப் வரும்? x ஸ்கொயர் கூட x மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மேலையும் x கீழையும் x. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நம்பரை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும், அகைன் இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை இந்த நம்பர்கள் இன்க்ளூட் பண்ணவே கூடாது. நம்ம போட்ட புது நம்பரை வச்சு என்ன செய்யணும்? இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 6 12, x into x ஸ்கொயர் x cube. Again the plus வந்து அப்படியே போடணும். Then 2 into 2 4, x into x square. So சிம்பிளை சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணா இது 0 ஆயிடும். இங்க 24x square. நம்மளுடைய எய்ம் வந்து என்னவா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து டேமேஜ் பண்ணணும், கம்ப்ளீட்டா நில் ஆக்கணும், 0 ஆக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருக்கணும். பின்னாடி வரக்கூடிய ரிசல்ட்டை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ax plus b. இப்பவும் அதே மாதிரி தான். மேல இருக்கக்கூடிய கோஷன்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டோமோ அதே போல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 3x square into 2
6x square 2x into 2 4x. இப்போ பாருங்க இந்த 24 இருக்கு, இந்த 6 இருக்குது. 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 24 வரும்? 4 மல்டிப்ளை பண்ணா 24 வரும். ஸோ 6 4 சார் மேலேயும் 4 போட்டாச்சு, கீழேயும் போட்டாச்சு. இப்போ அதே தான், இங்க இருந்து இந்த நம்பர் அகைன் திஸ் நம்பர் அகைன் திஸ் நம்பர், இப்படி மூணையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். போடுங்க பார்ப்போம். 4 into 6 24x square, 4 into 4x 16x, 4 into 4 16. ஸோ ஏற்கனவே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் ரிமைண்டர் வந்து 0வா தான் இருக்கணும். ஸோ இந்த அடிபட்டால் கண்டிப்பாக 0 வந்துடும். ஆனால் இங்கே ஏபி இருக்குது. இப்போ 16 இங்கே இருக்குது. 16 வந்து எது கூட டேமேஜ் ஆச்சுன்னா 0 வரும். இங்கே 16 இருக்கிற மாதிரி சிம்பிள் மாற்றிக்கணுமா? அதான் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் சிம்பிள் மாறும். ஸோ கீழே -16 இருக்குது. ஏ இருக்கிற இடத்துல யார் இருந்திருக்க வேண்டும்? +16 இருந்திருக்க வேண்டும். இருந்திருந்தாதான் அடிபட்டு 0 வந்திருக்கும். அதே மாதிரி கீழே -16 இருக்கு. பி இருக்கிற இடத்துல அகைன் +16 இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் 0 வரும். ஸோ ஏ இருக்கிற இடத்துல 16 வந்து இருந்திருக்கணும், பி இருக்கிற இடத்துல 16 இருந்திருக்கணும். ஹென்ஸ் A is equal to 16 and B is equal to 16. This is your answer. Sum is over. Very very important sum. இதுல வந்து perfect square னு சொல்லி A B கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பலனமையில கையில கொடுத்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இந்த சம்ஸை வந்து என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணாம செஞ்சு பார்த்துடவே வேண்டும். அல்ஜிப்ரால இந்த சம் நிறைய இடத்துல வருது. நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மா, Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. How much area can be decorated with these color papers? இது ஒரு கொஸ்டின். ரேகாட்ட வந்து 15 ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய கலர் பேப்பர்ஸ் இருக்கு. அதை வச்சு அவ டெக்கரேஷன் பண்ண போறா. ஸோ ஒவ்வொன்றும் சைஸ் வித்தியாசமான சைஸ்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் 10 சென்டிமீட்டர்ல இருக்குது, 11 சென்டிமீட்டர்ல இருக்குது, 12 சென்டிமீட்டர்ல இருக்குது, அப் டு 24 சென்டிமீட்டர் வரைக்கும் பேப்பர்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்கு? 15 பேப்பர்ஸ் இருக்கு. 10 சைஸ்ல ஒரு பேப்பர், 11 சைஸ்ல ஒரு பேப்பர், 12 சைஸ்ல ஒரு பேப்பர், அப் டு 24 வரைக்கும் எல்லா சைஸ்லயும் ஒவ்வொரு பேப்பர் இருக்கு. இப்போ அவ என்ன செய்ய போறோம்னா, கீழே தரையில ஃப்ளோரை வந்து டெக்கரேட் பண்ண போறா. டெக்கரேட் பண்ணும்போது அந்த ஏரியா எவ்வளவு கவர் ஆகுதுன்னு பாக்குறாங்க. இப்போ ஸ்கொயர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை வச்சு, அதாவது 10 அப்படிங்கிற அந்த சைஸ் பேப்பரை வச்சு எவ்வளவு ஏரியா கவர் ஆகும் அப்படின்னு பாக்குறதா இருந்தா ஸ்கொயர் தான் 10 ஸ்கொயர், 11னா 11 ஸ்கொயர். இதுதான் இந்த பேப்பரோட ஆக்குபைடு ஏரியா, இது இந்த பேப்பரோட ஆக்குபைடு ஏரியா. இப்படி தனித்தனியா ஏரியா கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்ய வேண்டிட்டோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா you will get the answer. So area occupied is equal to area occupied. Area can be decorated. Area can be decorated is equal to 10 square, 11 square, 12 square, up to 24 square. Okay, இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏபி மாதிரியே இருக்குதா? ஏபி இல்லமா, ஒரு கூட்டுறவு வரிசை அப்படி போயிட்டு இருக்குதா? ரைட். இப்போ நம்ம இதுல இடையில கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 1ல இருந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது இடையில வருது. இடையில வர்றதுனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மொத்தத்துக்கும் கண்டுபிடிக்கணும். 1ல இருந்து 24 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அகைன் 1ல இருந்து எதுல முடியுது, 10ல முடியுதா, 9 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இதையும் கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா you will get the required answer. இடையில உள்ளதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் 1ல இருந்து 24 வரைக்கும் முழுசா கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தேவையில்லாத 1 to 9 ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சு அதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானது கிடைச்சிடும். ஸோ இதில் எப்படி இருக்கலாம், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 9 ஸ்கொயர். ஓகே, அது மட்டும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா சம் இஸ் ஓவர். ஸோ ஏற்கனவே நமக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது. என்ன ரிசல்ட் அப்படின்னா, 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1 2n பிளஸ் 1 பை 6ன்னு இருக்குது. இது ஒரு ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை இந்த இடத்துல பயன்படுத்துங்க.
என்ன போடலாம், அங்க என்ன இருக்கிற மாதிரி இங்க என்ன இருக்கு, 24 இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 24 இன்ட்டு 24 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 24 + 1 by 6. சிமிலர்லி மைனஸ் இருக்கும் 9 இன்ட்டு 9 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 9 + 1 by 6. ஓகே வாங்க, 1666 4 6 24. ஸோ 4 இன்ட்டு 25 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க 48. 48 + 1 49 மைனஸ் இங்கே 3 3s are 9, 2 3s are 6. So 3 into 10 into 18, 19, 19 by 2. Again 1 2 is 2, 5 2s are 10. 4 into 25 into 49 minus 3 into 5 into 19. சரி, இந்த இடத்துல என்ன வரும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4 into 25 100, 100 into 49 4900. இங்க 3 5s are 15, 15 into 19 285. ஸோ மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ண என்ன வரும், 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஏரியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக போட்டணும். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சு சமம் முடிச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான சம் தான். 2 to 3 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வந்தாச்சு. இந்த சம்மையும் என்ன செஞ்சிடணும், தவறாமல் நல்லா செஞ்சு பார்த்துங்க. எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஃபில் எக்ஸாம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க் வாங்கணும். ஈஸியான சம்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சு பார்த்து நல்ல மார்க் வாங்கிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.